ஃப்ரைடே ஈவினிங். ஃப்ரைடேனாலே நம்ம எங்கே போவோம்? மார்க்கெட்டு தானே போவோம். அதனால தான் மார்க்கெட்டுக்கு எல்லாருமே கிளம்பி போயிட்டுருந்தோம். போகிற வழியிலேயே ஆயில் மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். சந்தைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி தள்ளுவண்டியில் வச்சு 5 கிலோ 50 ரூபா, உருளைக்கிழங்கு 5 கிலோ, வெங்காயம் 50 ரூபா அந்த மாதிரிலாம் விற்றுட்ருப்பாங்க. இந்த உருளைக்கிழங்கு பிறக்கிற இடத்துல இந்த 2 அண்ணங்களும் யூடியூப்க்கு தான் வீடியோ எடுக்கிறீங்களா, சரி அப்போ எங்களையும் சேர்த்து எடுங்க அப்படின்னு சொல்லி போஸ்ட்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. அப்புறம் தக்காளி வந்துட்டு விலைலாம் செம்மையாக ஏறி இருந்தது. 50 ரூபா கிலோ அப்படின்னு ஆயிட்டு. சரின்னா அது எல்லாமே வாங்கிக்கிட்டு அப்புறம் வீட்டில் வந்து டின்னர் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா தான் காய்கறி எல்லாத்தையுமே எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்துட்டு வீக்லி வாங்குற காய் எல்லாமே வந்துட்டு தீந்துருமான்னு கேட்டிங்கன்னா இல்லை தான், கொஞ்சம் பாதி கிடக்கும் தான். தேவையில்லாத மட்டும் வச்சுட்டு தேவையில்லை ரொம்ப சுருங்கி போயிடுச்சு அப்படின்னா அது கீழே தூக்கி போட்டுருவேன். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு காலையில் எழுந்தோடனே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நல்லா ஒரு செம்பு நிறையா தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபேஸுக்கு வந்து ஒரு ஆயில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது ரிசல்ட் கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் நைட்டியெல்லாம் மாற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் பிளாக் காஃபி மட்டும் ஒன்று போட்டு குடிச்சிட்டேன். அன்றைக்கி சாட்டர்டே அப்படிங்கிறனால ஹஸ்பண்டும் வேகமாக வந்துட்டு தூங்கிட்டு இருந்தாங்க.